ஔவையார் நாடகம். அகிலம் போற்றும் அவ்வையே, உம்மை வணங்குகிறது இந்த அவ்வையே, வாருங்கள். ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நீண்ட காலமாக நான் உன் அரண்மனையிலே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. அதெல்லாம் காலையிலிருந்து அரண்மனையில் காணவில்லையே, எங்கு சென்றிருந்தார்? நாட்டு வளத்தை பார்த்தேன். நான் காட்டு வளத்தை பார்க்கலாம் என்று காட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கிருந்து இந்த சுவையான கனியை பறித்தேன். இதை சுவைத்து பாருங்கள் தாயே. அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவைத்த கனி நான் உண்டதே இல்லையே. என்ன கனி இது? இது ஒரு வகை தாய். இந்த கனி மிகவும் கஷ்டப்பட்டு கிடைத்தது. அதுவும் நம் மன்னரே நடத்தி தெரிந்தார். உண்டவர்கள் நோய்களின்றி நீண்ட காலம் வாழ்வார் என்று பெரியோர் கூறுவார். அதியமானே, என்ன செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்புடைய நீ இந்த கனியை உண்டாமல் என்னிடம் கொடுத்து விட்டாயே. இது முன்பே தெரிந்திருந்தால் நான் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. நாட்டை காக்க வேற ஒருவர் வருவார், ஆனால் தமிழ் பாட்டை காக்க உண்மை விட்டால் வேற யார் இருக்கா தாயே? அதியமானே, உன் தமிழ் பற்று வாழ்க. இடம் அதியமான் அரண்மனை. கலைமாந்தர்கள் அதியமான். அதியமானே, அருள் பொழியும் உன் முகத்தில் கவலை என்னும் இருள் வந்தது ஏனோ? அவையே, தொண்டைமான் நம் மீது படையெடுப்ப சித்தமாயிருக்கிறார். அதனால்தான் நான் வருந்துகிறேன். அதியமான் நெடுமான் நன்றியே, உன் பெயரில் தான் நன்றி இருக்கிறது. நான் அதற்கு ஒன்றும் பஞ்சமில்லை தாயே. இந்த போரில் எத்தனை உயிர் பலி போகும் என்பது தெரியாது. அதனால்தான் நான் வருத்தமாய் இருக்கிறேன். அதியமானே, நான் வேண்டுமானாலும் இந்த போரை நிறுத்துகிறேன். எனது நீர் இந்த போரை நிறுத்துகிறீர்களா? ஆமாஞ்சியே, நான் இந்த போரை நிறுத்த முயல்கிறேன். தொண்டைமானிடம் சென்று இந்த போரை நிறுத்துகிறேன். இதோ செல்கிறேன். ஆனால் என்ன படைத்தலைவரே, போருக்கான அன்னைக்கு தயார் செய்திருக்கிறா? தயார் மன்னா. அதியமான் நெடுமான் அஞ்சு போய் கிடைக்கின்றார். மகிழ்ச்சி. அதியமான் பயந்து புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளான். வர சொல்லுங்கள். போரை நிறுத்த வந்துள்ள அவையே, வாருங்கள். வணக்கம். தொண்டைமான் அவர்களுக்கு வணக்கம். என்னையும் புரிந்து கொண்டீர்கள், என் வருகையும் மறந்து கொண்டீர்கள். மிக புத்திசாலிதான். நான் புத்திசாலி மட்டுமல்ல, பலசாலியும் கூட. இதை விரைவில் உங்கள் மன்னன் அறிந்து கொள்வார். சரி, வாருங்கள். அவையே, போர்த்தளத்தை காணலாம். பார்த்தீர்களா எங்கள் போர்க்கருவிகளை? கூர்மையாக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு பளபளப்பாகவும் ஜொலிஜொலிப்பாகவும் அலங்கரிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது. ஆனா அதியமான் தான் பாவம். அவன் நிறைய போர்க்களை சந்தித்திருக்கிறான், போரில் வெற்றி பெற்றிருக்கிறான். அவன் படைக்கருவிகள் மிகவும் இரத்தக்கரைப்பட்டு கூர் உடைந்து விளைந்தும் நெளிந்தும் இருக்கிறது. அதை புதுப்பிக்க போறானா? அப்படியே உன் கூர்மை அறிவால் என் அறிவு தெளிவு பெற்றுவிட்டது. இதோ நானும் இந்த போரை நிறுத்துகிறேன் என்று அவை அதியமானிடம் கூறிவிடுங்கள். வாழ்க தொண்டைமான், வளர்க உன் புகழ்.